ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு அப்படின்னா இதுதாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்தில் நம்ம இறைவனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக இறைவனை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. அதற்குரிய எடுத்துக்காட்டாகவே ஆண்டாள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அழகு அப்படின்னா அந்த ஆண்டாள் தான். இந்த ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒருவராக, பெரியாழ்வாருக்கு துளசி செடியின் அடியில், துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்து எடுத்துகிட்டு போகிறாரு. குடும்பம் இல்லாத ஒருத்தருங்கிறதுனால அந்த குழந்தையை ஒரு குடும்பமாக தன் குழந்தையாக பாவித்து போற்றி பாதுகாத்து வளர்க்குறாரு. அவர் அன்றாடம் பூக்களை தொடுத்து மாலையாக தொடுத்து அங்கே பெருமாளுக்கு அனுப்பி வைக்கிறது தான் அவருடைய வேலை. அப்படி அந்த பெருமாளுக்கு அனுப்பக்கூடிய அந்த மாலையை சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த வைணவத்தின் பொருட்களை, சமய கருத்துக்களை எடுத்து சொல்லி 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 அவருக்கு ஒரு கண்ணன் மேலே தீராத ஒரு காதல் ஏற்பட்டுடுது. ஆயர்பாடியில் அவர் அந்த கண்ணனோடு விளையாடுவதாகவும், கோபியர்கள் சூழ இருக்கக்கூடிய கண்ணனோடு விளையாடுவதாக தன்னைத்தானே பாவிச்சுக்கிட்டு அவர் தீராத காதல் கொண்டு இருக்கார் கண்ணன் மேலே. அப்போது அந்த குழந்தை சிறுமியாக இருக்கும்போதே இவர் அப்பா தொடுத்து வைக்கக்கூடிய மாலையை எடுத்து கழுத்தில் போட்டு அங்கே கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு அந்த மாலையை கொண்டு போய் கூடையில் வச்சுருவாங்க. அதை கொண்டுட்டு போய் தான் அங்கே பெருமாளுக்கு அந்த மாலை சாற்றப்படுது. அப்படி ஒரு நாள் இந்த பொண்ணு அழகு பார்க்குறத அவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு அந்த மாலையை வச்சுட்டு வேறு ஒரு புதிய மாலை தொடுத்து அங்கே பெருமாளுக்கு போட்டால் அந்த பெருமாள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அவருடைய கனவில் சொல்கிறாரு, நீ ஆண்டாள் சூடிய மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த ஆண்டாள் சூடிய மாலை தான் அவருக்கு போகுது. ஒரு மார்கழி மாத நாளில் இந்த ஆண்டாள் பாசுரம் அப்படிங்கிறது பாடுது. திருவரங்கத்திற்கு அந்த பெண் வயதுக்கு வந்த பருவ பெண்ணாக, திருமண வயதை எட்டிய பெண்ணாக ஆண்டாள் வந்துடுறாங்க. உடனே அவருக்கு அசிரீரி வாக்கு மாதிரி திருவரங்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர சொல்லி உத்தரவாகுது. அந்த திருவரங்கத்திற்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அங்கே சுவாமி கருவறைக்குள்ளே ஆண்டாள் போகிறதோட அந்த பெருமாளோட ஐக்கியமாயிடுறதாக நமக்கு வரலாற்று உண்மைகள் சொல்கிறது. இன்றளவும் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு போட்ட மாலையை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு சாற்றக்கூடிய நிகழ்வு இன்றளவும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கள்ளழகருக்கும் அந்த மாலை மாற்றும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாள், இப்போ வட மாநிலங்கள்லாம் கிருஷ்ணா ராதே அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி மீரா கிருஷ்ணன் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமாக நம்ம பார்த்துருக்கோம். மீரா அப்படிங்கிறவங்க கண்ணனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அதே மாதிரி தான் இந்த ஆண்டாள், நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டாள் அந்த கண்ணனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் அவர் அந்த கற்பனையாக ஆயர்பாடியில் தான் இருக்கிறதாகவும் என்னென்னலாம் அந்த நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆண்டாள் பாசுரமாக ஒரு 30 பாசுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் அந்த ஒவ்வொரு பாசுரங்களை படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த பாசுரம், அந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கங்களை தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் பாடல் வரிகளே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு ஆரம்பிக்கும். இப்போ அதனுடைய விளக்கம் என்ன சொல்ல வர்றாங்க? மார்கழி மாதத்தின் புனிதமான காலை பொழுதில் பெண்கள் அனைவரும் கண்ணனை பாடவும் அவரது புகழை கூறவும் பாவை நோன்பு மேற்கொள்ளவும் அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த பாடல் வரிகள். இது யானம், செல்வம், ஒரு நல்லாசிரியர்களாக பசுக்களை கருதி நந்தகோபன், யசோதை ஆகியோரின் மைந்தனாக கிருஷ்ணனை போற்றி அவரிடமிருந்து பறை பெற்று உலக நன்மைக்காக பாவை நோன்பை அனுஷ்டிப்போம் என்று கூறும் அற்புதமான ஒரு அழைப்பு அது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். அந்த மார்கழி காலை பொழுதில் நீராடி இறைவனை வழிபட வேண்டும், வணங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த சிறுமிகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி ஒரு சிறுமியாக தன்னை பாவித்து அவங்க அழைப்பை கொடுக்கக்கூடிய அந்த புகழ் படிந்தேலோர் ரெம்பாவாய் அப்படிங்கிறது முதல் பாடல் வரிகள் முடியுது.
சரி, 2வது பாடல் என்ன சொல்லுது? அந்த காலையில் எழுப்புறது, நீராடி குளிக்கிறது அப்படிங்கிறத முதல் பாடல் வரிகள் சொல்லிடுச்சு. 2வது பாடல் வரிகள் என்ன சொல்லுது? வையத்து வாழ்வீர்கள்னு ஆரம்பிக்குது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் அப்படிங்கிற பொருளோட ஆரம்பிக்குது. திருமால் கண்ணனாக அவதரித்து ஆயர்பாடியில் வாழும் சிறுமீர்களே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. நெய் உண்ணக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, அதிகாலையில் நீராடி விட வேண்டும், கண்களில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூட்டக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்களை அனைத்தும் மாளவனுக்கே சொந்தம் அப்படின்னு அதனுடைய அர்த்தமாக கொடுக்குறாங்க. இப்போ தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது, இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாடலினுடைய நிகழ்வுகள். ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால தான் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள், தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாகவும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் முடியுது. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு பாடல்களுமே நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவை நோன்பை பற்றி தான் அந்த ஆண்டாள் பாடுறதாக இருக்குது. இறைவனை நம்ம அடையணும்னா இப்படியெல்லாம் மனக்கட்டுப்பாடுகளும் நம்ம எண்ணங்களில் ஆனந்தமயமாக ஒரு நெற்சிந்தனையாக ஒரு இறைவனை பற்றி போற்றி பாதுகாப்பதும் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அடுத்தடுத்த பாடல் வரிகளுடன் சந்திப்போம். நன்றி.